நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியோட குளோபல் அலுமினி மீட் ஜான்வரி 4th 2025 இங்கே சென்னையில் நடக்குது. என்ஐடி திருச்சியை பொறுத்த வரைக்கும் 48,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க அலுமினிஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 930 வந்து சிஇஓஸாக இருக்காங்க. அண்ட் மோர் தேன் 1,300 ஃபவுண்டர்ஸ் அண்ட் கோஃபவுண்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய அந்த லெகசி இருக்கிற அந்த ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டோட குளோபல் அலுமினி மீட் நடக்குது. அதில் ஆல் ஓவர் இந்தியா அரௌண்ட் 1,000 ஆல் ஓவர் த வேர்ல்டு 1,500 அலுமினிஸ் வந்து கலந்துக்கிறாங்க. இது கிளியரா இண்டிகேட் பண்றது என்னன்னா, அவங்களோட ஆல்மா மேட்ருக்கு நாம என்ன திருப்பி கொடுக்கலாம், நம்ம கண்ட்ரிக்கு என்ன திருப்பி கொடுக்கலாம்னு அந்த ஒரு பெரிய தாகத்தோட அவங்க இங்க வராங்க. அதை என்ஐடி திருச்சி வந்து ரொம்ப இரு கரம் கொண்டு வரவேற்று நம்ம என்ஐடி திருச்சி இந்த அலுமினி வந்து எப்படி அவங்களோட எக்ஸ்பர்டைஸ்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற அந்த நெட்வொர்க்கிங்காகவும் இது ரொம்ப பெரிய அளவில் சென்னையில் நடக்குது. அண்ட் மெயினாக வந்து இப்போ என்ஐடி திருச்சி நம்ம என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் ஈகோ சிஸ்டமை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியிலையும் ஃபேக்கல்ட்டிக்கு மத்தியிலையும் கொண்டு வரணுன்றதுல இதில் வந்து அலுமினிஸ் வந்து அவங்க பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அலுமினிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுல இருந்து, ஒரு ஸ்டூடெண்ட்டை அடாப்ட் பண்ணுறதுலேருந்து அண்ட் லேப் செட் பண்ணுறதுலேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹெல்ப் வந்து அந்த அலுமினிஸ் கிட்டேருந்து வந்ததுன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் பெரிய லெவலுக்கு போகும். ஸோ அந்த விதத்தில் வந்து என்ஐடி ட்ரிச்சியில் ஒரு 20 ஏக்கர்ஸில் ஒரு என்ஐடி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஹப் அப்படின்ற ஒரு பில்டிங்கை கொண்டு வரதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இனிஷியல் ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ஃபண்டிங் எல்லாமும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் வில் பி அன் ஐகானிக் பில்டிங். எங்கே வந்து இந்த Tier 2 சிட்டி திருச்சி மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய சாதனமாக இருக்கும். நாட் ஒன்லி ஃபார் த என்ஐடி ட்ரிச்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், சுற்றி இருக்கிற எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் அது ஒரு மிகப்பெரிய வந்து உந்துதலாக இருக்கும். ஸோ இந்த உந்துதல் வந்து நம்ம தன்னிறைவு அடைந்த பாரதத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு உரிய அந்த மிஷனில் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரிச்சி மாதிரி ஒரு சிட்டியிலேருந்து. ஸோ நான் இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரொம்ப எல்லா அலுமினிஸ் ஆல் ஓவர் வேர்ல்ட்லேருந்து வர்றவங்களையும் வரவேற்று உங்களோட நெட்வொர்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு அண்ட் நாட் ஒன்லி டு என்ஐடி ட்ரிச்சி, இந்த பாரதத்துக்கும் வந்து உங்களால் கான்ட்ரிபியூஷனை பண்ணி தலை சிறந்த இடத்துக்கு இந்தியாவை கொண்டு போகணும். அதே மாதிரி உங்கள் ஆல்மா மேட்டர் என்ஐடி திருச்சியை கொண்டு போகணுன்றதை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஒட்டி இருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பரேட் செக்டரில் இப்போ மிஸ்டர் சந்திரசேகரன் சேர்மன் டாடா சன்ஸ் வராரு, அவர் டாடா குரூப்புக்கே சேர்மன். நீங்கள் மிஸ்டர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லைஃப்பில் இருக்கார் அவர். ஓகே, தென் மிஸ்டர் ஷாம் ஸ்ரீனிவாசன் சேர்மன் ஃபெட்ஃபினா, இப்போ தான் அவர் ஃபெடரல் பேங்க் எம்டியாக இருந்தவர், பெஸ்ட் பேங்கர் அப்படியே இருந்திருக்காரு. மிஸ்டர் ரவி சன்னா ரெட்டி, அவர் வந்து ஸ்ரீ சிட்டி ஃபவுண்டர் அவர். அதே மாதிரி மிஸ்டர் பி வீரமுத்துவேல், அவர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஏரியா. அவர் ஐஎஸ்ஆர்ஓவில் டைரக்டர் சந்திராயன் மிஷனுக்கு அவர் தான் ஹெட்டாக இருந்தார். அதே மாதிரி அது அப்படி பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் இந்த பப்ளிக் சர்வீஸ் இருக்காங்க, மிஸ்டர் விஷ்ணு வேணுகோபால், அவர் வந்து தமிழ்நாடு கைடன்ஸ் பியூரோ ஹெட்டாக இருந்தார். சீனியர் காயத்ரி ஐஏஎஸ் ஆஃபீஸர். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் கார்பரேஷன் கமிஷனர் கூட என்ஐடி ட்ரிச்சி தான் அவர். குமரகுருபநாதன். ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, பொன்னி ஆஸ்கர்னு, மிஸ்டர் பாஸ்கர்னு, அவங்களும் ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய ஆண்டர்பிரினர்ஸ். அப்புறம் நிறைய பேங்கர்ஸ். நீங்கள் ஆர்இசியில் படித்தவங்க பல துறையில் இருக்காங்க, பல நாட்டில் இருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் இது. அந்த 1500 வந்து நீங்கள் பேச போகிறது ஒரு 40 பேரோ 50 பேரோ தான். அவங்க ஏன்னா ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க ஃபீல்டில். இதுக்கு ஏன் அலுமினி இங்கே வராங்கன்னா, இது வந்து மீட்டிங் எல்லாம் நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுறது எப்போதும் ஒரு ஜாலிக்கு இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அது ஒண்டி இல்லை. இந்த மாதிரி மீட்டிங்கில் அந்த 12 ஹவர்ஸ்லையோ நாங்கள் கிளம்புற 9 ஆரம்பிச்சு 9:30 ஆரம்பிச்சு ஈவினிங் 9 வரைக்கும் போகிறோம். ஈவினிங் அவங்க வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பாக்கி இந்த பெரிய இவங்களை பார்க்கறதுக்கு, அவங்கள்ட்ட இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு, முடிஞ்ச பேசுறதுக்கு, அதுவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கெட் இன்ஸ்பயர்ட், அவங்கள பெரிய இன்ஸ்பயர் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இது அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். we are going to do some technology where நீங்கள் வந்து you can find out who's there அந்த இதில் அன்றைக்கி. அது மூலிமா போய் அவங்ககிட்ட பேசி வேலை ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை ஒரு புது சிட்டிக்கு போகிறனோ ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு பக்கம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது கஸ்டமருக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம், ஃபைனான்சிங் ஃபண்டிங் ஐடியா கிடைக்கலாம். ஓகே, ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு சப்போர்ட் கிடைக்கலாம். யங் ஆண்டர்பிரினர்ஸ்லாம் வந்து புது ஐடியா கிடைக்கலாம். ஆண்டர்பிரினர் ஆக வேண்டிய ஆசைப்படுறவங்களுக்கு we are giving an entrepreneurship section completely. So this will not be just alumni meet ன்னு சொல்கிறதோட, it is a platform for alumni to get together, meet each other, learn from each other, collaborate with each other and benefit from each other. இது நாலேஜாக இருக்கலாம், சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம், மென்டர்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ வந்து இது 1500 இதில் பார்த்தீங்கன்னா
some of the leaders who are coming are best in their industry and class. So அவங்ககிட்ட கற்றுக்கலாம் அண்ட் ஒன் டு ஒன் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரவே வராது. அண்ட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், இவங்களெல்லாம் நாங்கள் பல பேரை இன்வைட் பண்ண போகிறச்சேன். இந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம், பிகெஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாரும் விதவுட் பீங் ஸ்பெசிஃபிக், ஆர்இசியா என்ஐடியா வரேன், நோபடி செட் நோ. ஐ கேன் டெல் யூ. அது பவர் ஆஃப் த ஆர்இசி அலம்னே இருக்கு பாருங்க. அது யூ ஷுட் தேங்க் த டைரக்டர், த இன்ஸ்டிடியூட் அண்ட் ஆல் த அலம்னே. ஒரு அது தனி பாசம். ஒருவேளை 4 வருஷம் நாங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்இசி வந்து பாக்கி இன்ஸ்டிடியூட் ஒரு வித்தியாசம் என்னன்னா, நாங்கள் வி ஆல் லிவ் இன் த சேம் கேம்பஸ் ஃபார் 4 years டுகெதர். ஸோ அந்த ஒரு பந்தம் இருக்கு பாருங்க, இட்ஸ் இம்பாசிபிள் டு ரீப்ளேஸ். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த ரீசன். நீங்கள் இது சொல்லக்கூடாது, நாங்கள் வி ஹேட் டு ஸ்டாப் புக்கிங்ஸ் at 1,500. More people could have come. We didn't. We needed a bigger place than that. The hall can accommodate only 1,500 people. Response has been fantastic, quality and quantity. So it is going to be just not a celebration, but a big platform. And I'm sure all of us will get together to, whether the research and animation, all the initiatives of college, we would like to make NIT Trichy. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைரக்டர் சொல்லிருப்பாங்க, it has been among the top 10 educational engineering institutions in the country for the last 5 years. Doctor, இந்த வருஷம் கூட நம்ம 9. So we want to take that up, ranking up, make it among the best in the world, not just the country. எங்களுக்கு ஆலம்னையோட, ஏன்னா எங்களுக்கு அந்த பெருமை தான், எங்களுக்கும் அதனால ஆதாயம் இருக்கு. It becomes better na, எங்களுக்கு அந்த ஒரு பெருமை. And mark, when you go to the world, people will, நீங்க NIT சொன்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு ஆல்ரெடி இருக்கு. அது ஒன்றும் பெருசாகணும். அது 4th ஒரே நாள் தான், மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங்கோட முடியுதுங்க. ஆலம்னை ஓகே, இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கணக்க முடியாது. இட்ஸ் an REC alumni தான், NIT alumni தான் என்ன படிச்சிருக்கோம். பட் மினிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு நீங்க இன்வைட் இல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் இது. ஓகே சார், எவ்வளவு பேருக்கு அனுப்பிருக்கீங்க, எவ்வளவு பேர் இன்வைட் இல்ல. நாங்க எப்படி பண்றோம்னா, சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, நம்ம அதுல வாட்ஸ்அப் குரூப், லிங்க்டின் எல்லாத்தையும் போட்டு நம்ம எவ்வளவு பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணி 1500 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்கோம் நம்ம. அதோட இல்லாம நாங்க NIT திருச்சியில இருந்தும் ஃபேக்கல்டி, டீன்ஸ், டைரக்டர் ஒரு 50 பேர் வராங்க. 50 பேர் வருவாங்க. 50க்கும் மேற்பட்டவங்க. நீங்க எக்ஸ்டென்ட் ஆஃப் கொலாபரேஷன் பாத்தீங்கன்னா, the college, the current students or a dance troupe are going to perform at that meet. So we're getting students involved also. ஸ்டூடண்ட்ஸும் வராங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு ரைட், 1500 பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இடம் பெருசா இருந்தா இன்னும் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண. பட் நாங்க வந்து அதை ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா செக்யூரிட்டி ப்ரோட்டோகால், ஃபயர் கோட்லாம் இருக்கு. அதனால அந்த ஹால் கெபாசிட்டி அவ்வளவுதான். எனக்கு தெரிந்த, என்னுடைய அறிவுக்கு தெரிந்த வாட் நியூஸ் படி, இந்த மாதிரி ஒரு அலம்னை ஈவெண்ட் 1500 பேர் ஒரே இடத்துல ஒரே நாள்ல மீட் பண்றது மேபி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும், இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் முதல் தடவையாக இருக்கும். 60 வருஷமா இருக்கிற The Diamond Jubilee year. The Diamond Jubilee year வேற எங்களுக்கு. 1969 பேட்ச்ல இருந்து வராங்க. ஆமா, முதல் பேட்ச்ல 1969 முதல் பேட்ச்ல ஆரம்பிச்சு, இவர் வந்து 1974 பேட்ச். அவங்க பேட்ச்ல 50 வருஷம் பாஸ் அவுட் ஆகி அவங்க கிட்ட 12 ஸ்டூடெண்ட் வராங்க. REC changed to NIT Trichy. It is celebrating Diamond Jubilee this year. During this Diamond Jubilee, this 2025 January 4th is the Global Alumni Meet, which Recon is doing. Recon is our official alumni association who are doing this. And generally, whenever we go for this alumni kind of Global Alumni Meet, it's a good platform for each and everyone to get to know each other, and apart from that, strengthening their alma mater. So in that way, I would like to introduce NIT Trichy legacy 60 years. We have 11 undergraduate programs and 31 PG programs apart from this MS and PhD degree we are doing. Each year, around 1,100 PG students are joining, and all over India, our students are joining, and even from abroad also, many students are studying here. சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அதோட டெஃபினட்டா லெகசி. REC Trichy, NIT Trichy. அதுல உள்ள அலுமினிஸ் நம்ம பார்த்தோம்னா, அது 48,000 அலுமினிஸ் ஆகுது. அதுல more than 930 CEOs and more than 1,300 founders and co-founders of many associations and other entrepreneurships. So this event currently features the Global Alumni Meet, which is going to strengthen
their alma mater by bringing the best minds all over the world to NIT Trichy. So at this juncture, I welcome each and every one of the alumni who is going to participate in the Global Alumni Meet in the next week. That's a Saturday, January 4th, 2025. Currently, what NIT Trichy is doing is, apart from all these UG, PG and research programs, the entrepreneurship is an important one where the institute has to work very, very hard towards that so that young entrepreneurs seed could be put in NIT Trichy. In this particular way, our alumni are going to help us, or they are helping right now us in a very, very big way. The institute can't grow on its own, but the alumni are the main people who are supporting their alma mater to grow, to make us part at the international level. The example இங்கே இருக்காங்க. இந்த particular press meeting இங்க வந்திருக்கிற alumni நம்ம பார்த்தோம்னா it clearly shows அவங்களோட bonding NIT Trichy கூட எப்படி இருக்கு அப்படின்றது. So again I take this opportunity to welcome and thank each and every one of the alumni who are sitting here. Apart from that, our teams are also here and our professors also from NIT Trichy, they are here to meet every month. So the entrepreneurship நான் சொல்லும்போது என்ன அப்படின்னா, the students whenever they are joining the college after 12th standard they are joining. ஸோ அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்கன்னா, நல்ல ஒரு வேலை கழிச்சு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் தான். பட் இப்போ வந்து அந்த எஜுகேஷன் சினேரியோவே வேற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. எப்படி ஒரு நல்ல ஆண்டர்பிரனர் ஆகலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கு. ஸோ அதுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது, we have to, or the institute has to start it in a very, very big way. சின்ன steps around definitely it is not going to help. We have to do it in a big way. So that's why NIT Trichy like the entrepreneurship develop பண்றதுக்காக entrepreneurship ecosystem or அதை கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது என்னன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஜேர்னியில வந்து என்ன நம்ம பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அரௌண்ட் 20 acres நம்ம வந்து இப்போ நம்ம அலோகேட் பண்ணி அதில் வந்து ஒரு பில்டிங், அது என்னன்னா NIT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் ஹப் அதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். It should be the iconic building for NIT Trichy. So அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, we are going to invite all the entrepreneurship all over the world also. They can come and have their laboratory days. So எப்போ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஜாயின் பண்ணும்போது என்னதான் they get an idea, அதை எப்படி அதை நான் கொண்டு போய் ஒரு சமூகத்துக்கு பேசுறது, இந்த சோஷியல் ரிலவெண்ட்டை கொண்டு வந்து நான் எப்படி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் இஸ் கோயிங் டு ஹெல்ப். இதில் இன்னொன்று பெஸ்ட் நான் என்ன இப்போ நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கேன்னா, ஆல்ரெடி பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபார் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் வந்து எங்க அலுமினி 2 பேர் மிஸ்டர் ஷாம் அண்ட் மிஸ்டர் வாஸ்டர் அவங்க இப்பயே வந்து எங்களோட செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்டட் நான் முதலே சொன்ன மாதிரி சின்ன ஸ்டெப் எல்லாம் எடுத்துட்டு வராது, நீங்கள் கோ ஃபார் அ PhD. ஸோ இந்த பர்டிகுலர் ஜேர்னியில் அடுத்தது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are inviting all the alumni. இப்போ இந்த அலுமினி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் Chandrasekhar, chairperson of Tata Group, our chief guest of the alumni, global alumni meeting வராரு. And Dr. Pioneer Tyagarajan, Minister for Information Technology and Digital Services of Tamil Nadu, our company discuss partner. And Mr. Gopi, Chief Business Strategist for AI at Google. Dillamal, Dr. Veeramuthu, Chandra and Sri, our project director. எல்லாருமே வந்து they are ready to come and give back to their alma mater. So நாங்கள் அதை ஹார்னஸ் பண்ணுறதுக்காக இப்போ அந்த NITT RIH, the Research and Innovation Lab, we have started the work and we are working towards that. And I am sure that this is going to help NIT Trichy to have a very big spot in the international area. இப்போ நமக்கு நல்லா தெரியும், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு UG முடிச்சு போகும்போது PG PhD முடிச்சுட்டு
போகும்போது ஏதாவது ஒரு ஐடியா அவங்க மைண்ட்ல இருந்து அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா எந்த விதமான ஹெல்ப் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்றது ஒண்ணு. அதோட இல்லாம படிக்கும்போதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஃபெசிலிட்டிஸ் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்றோம். அந்த ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுல வந்து அலுமினியோட பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இப்போ ஒரு புதுசா ஒரு ஸ்கீம் ஒன்று அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க, அடாப்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டூடெண்ட் அடாப்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஹெல்ப், நாட் ஒன்லி த ஃபினான்ஷியல், மென்டர்ஷிப் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னில அபார்ட் ஃப்ரம் ஃபினான்ஷியல், மென்டர்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுவும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற போது வந்து ஐடிஏட்ல இருந்து எஜுகேட், ஐடிஏட் அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து ஸ்டார்ட் அப்ல கொண்டு வந்து விடணும். அதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஈகோ சிஸ்டம் டெவலப் பண்றதுல ரொம்ப ரொம்ப முனைப்பா எங்க ஃபுல் டீம் என்ஐடி திருச்சியில நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து அகெயின் ஐ வெல்கம் அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் வெரி பிக் cooperation and input from all the alumni all over the world. ஸோ இந்த என்ஐடி திருச்சியோட ஜேர்னியில் அகெயின் ஒரு முக்கியமானது வந்து இந்த குளோபல் அலுமினி மீட் 2025. அதில் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு நிறைய அலுமினி சொன்னாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் they are going to share with you. இந்த பர்டிகுலர் இவெண்ட் என்ன காட்டுது அப்படின்னா the kind of ஒரு affection and love towards their alma mater இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா I'm sure that NIT Trichy is going to have a very big place at the international arena. இதோட இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபாரின் அனுப்பணும், அவங்க இன்டர்ன்ஷிப்க்கு அப்படின்ற போது அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் அலுமினிஸ் ஆர். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஜேர்னியில் whatever the alumni is contributing to NIT Trichy, I wholeheartedly thank them and I welcome them. Everyone to NIT Trichy, whenever they are visiting India, please visit your alma mater, and the people who are working here all over the India also, please visit your alma mater. For example, recently Oscar and Ponni is a well-known name for everyone. அவங்க டிசைன் பண்ணின அந்த பர்டிகுலர் பில்டிங்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. யூ ஹாவ் டு டிசைன் ஒன் ஐகானிக் பில்டிங் ஃபார் NIT Trichy. ரெடி தே அக்செப்டட். தேங்க் யூ ஃபார் தட். அண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து என்ன அவங்களோட ஆல்மா மேட்டுக்காக அந்த ஹெல்ப் பண்ணுறதுல வந்து ஓவர்வெல்ம்ட் ரெஸ்பான்ஸ். ஒன்ஸ் அகைன் தேங்க் யூ, பிகாஸ் it is our responsibility to take the younger generation to the next level so that they will also contribute back to the institute. இந்த ஒரு ecosystem இருந்தால் தான் வந்து எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். அந்த விதத்துல NIT Trichy வந்து it is an example for all the institutions. Thank you for that. And I welcome each and every one of you for the Global Alumni Meet Camp on January 4th, 2025 at ITC Grand Chola. And once again, I thank each and everyone who have come here for this particular ceremony. Please, Mr. Karan, Uma Madam coming, Subhay from the college. Thanks for coming. It makes us feel better and more stronger. Thanks. Our alumni and dear friends Oscar and Ponni, our participants our iconic buildings and they are willing to do an iconic building for NIT Trichy. And அப்போ RIT Trichy சொல்ல நான் போய் RIT Trichy ஆரம்பிச்சது கொஞ்சம் மனுஷங்க NIT Trichy அது மறக்க முடியாது. So thanks Oscar and Ponni, very nice of you to be here. Thank you so much. And I thank in advance for a great meeting. Okay. Thanks Pastor Subramaniam. I think Pastor one batchmate senior, they were my classmates, pastors, one batchmate senior, an innovation officer for the pastor, one of the leading alumni who is putting the idea together. Then we have Mr. Kumar, who is also been supporting Global Alumni Initiative, Global Alumni Initiative. Thank you, KK. Okay. And our sponsor, Mr. Rajesh Chandramoli, is here. I would like to thank him. He is also here. அவர் எனக்கு ப்ரெஸ் ரிலீஸில் அப்பாரண்ட்லி டேட் வந்து Jan 5 போட்டுருக்கான். Jan 5 வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி கேன்சல் இருக்காது. 4th January just don't want you to get the wrong impression. So and our CEO Shamla is here. Thanks. So before I want to say this before we started what நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to be Raja for next 10-15 minutes. I want to tell you what we have done
in the last 4 or 5 years back. I took over 4 years back. Before that, 4 years before that was Sai, Krishna Sai was the earlier president. He set a great foundation நாங்க பார்த்துக்கலாம். Actually, last global alumni meet their commitment for more than 10-15 crores, and we did many initiatives thanks to that. அது என்ன ஆச்சுன்னா முடிஞ்ச உடனே போயிடுச்சு. We could not do many of the initiatives for 1 or 2 years, but we got back, and Sai has been a great support. I've been leading on him. Actual president avada. He's been supporting me so much. Thanks so much. Other alumni be inspired by that. So institute is a big stakeholder. We'll be talking about institute. Then comes the alumni. How do alumni help each other? Alumni could help each other in networking, working with each other, finding opportunities for each other, entrepreneurship, funding, all of this service. Event alumni, career guidance, support, mentorship. I think the director will mention sometimes there's been ADP new initiative, professors of practice, and we're hoping support more alumni can come take courses, give back to the professors of practice, to each of these. And finally, the students. The students, these are the stakeholders, we give them scholarship, we mention all that. But broadly, as an alumni association, retelling alumni association, RVC alumni association, I think it was 1987. Okay, so these are our focus areas. We have done a lot. I'll use some details in our global alumni. I think we want to say, we have many more people. Then we have confirmation from G. Krishna Kumar, Chairman BPCL also is coming. Many more alumni are coming. They are getting confirmation. So these are the speakers who are going to be there. We go to the next place for that. Obviously, we'll be there to meet all of them and interact with them also. We can. 1987 நீங்க பாத்தீங்கன்னா அட்ரஸ் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா one of the most successful initiatives will start much earlier is scholarships. More than all the students have benefited. Average we give around 50 to 60 crores of 50 to 60 lakhs of scholarships to students, around 150 students approximately. Can you hear me? Godless is there if you want. Oh, that's so it is better. I'm talking right away. So around 150 to 150 students get around 50 to 60 lakhs of scholarship in the current contemporary. So we support all kinds of people and across branches, across girls and boys. And the context of the director mentioned we are planning adopt a student kind of approach. We are working with Dean Uma on that to adopt a student. First year, the country year they go. Both financial and other rates. We are planning that. That's an initiative which is new, and I think we are Dean Uma has confirmed that the first set of offers has already come from the Indian. That amount of 1.5 crores of support for how many students? 3 students over the whole 4 years. They got support. So that's a big step forward in adopting a student. I think that idea will catch on. But I think it's quite unique. We are one of the people are doing that, not just as scholarship for this, but adopting a student. And as Dr. Agala mentioned, we are going to support you in multiple ways, not just giving them financial support. So that is something I think is an initiative which will be very useful for students, because we have done well in our lives thanks to the institute. We want current students to have the opportunity, both financially and other ways to do that. Institute infrastructure and readiness. You mentioned money. The innovation hub is something we are working closely with. We've been working with the director for almost 1 year. It should immediately I think we have allocated an office for that already in Bhaskar, right? We have allocated an office for that. We are starting soon, and the grant meeting that Koni and Oscar were doing also come up. So we are in the process of rolling out all that. Thanks, director, for that. And apart from this, even before the innovation comes, the RMA has supported innovation labs, like IoT lab. Then you have AA lab. Then we have people supporting us on many collaborations with departments. SOC lab. You want to say something? Go ahead. So alumni are supporting us in establishing research labs with cutting-edge technology. So one is the lab in USA is the chairman of Acacia. He has sponsored around 2 crore rupees to set up system functions every advanced research lab in electronics department of NIT Tiruchirappalli. Already 50% of fund has been transferred, but has started. It will be completed within 2 years. It's an alumni based in the US. It's Raj Chandra. Initial USA is what day in the fund release from there. Okay. It was initiated by Dr. Subail when he was Dean of Alumni Affairs. So thanks both of you. I think
that SOC lab is an important initiative. Dean Uma, she is the one leading alumni relations. Apart from that, there are many small projects which we do actually. We'll come to that. We have done a last alumni meet and global alumni heritage center on set up. They are showcasing the college history, alumni history there. It is available on campus. It is ready. Apart from that, college infrastructure, the recap of middle school is there. Earlier alumni have supported the middle school also to rebuild the middle school and support the students. Right now we have a program, we provide daycares for these students there also. Okay. Recap chat is a initiative, really one of the bigger initiatives of the alumni association. COVID 2021 all of us got together to for the alumni, by the alumni, for the NITT ecosystem, by the alumni knowledge. We collected in 15 days, thanks to support of ECADUSA, SAI, all the alumni here, from 2 crore to 15 days. Where through that initiative, we supported alumni students for critical care in the hospital charges for deceased alumni families, we gave them a grant. We supported with college, all the ecosystem, all the employees, temporary employees with food packets, etc. Neighborhood community, we supported them with food packets, etc. We organized vaccination camps along with the college. We organized vaccination camps along with the college. As we had critical alumni supporting us with getting an oxygen generator installed on campus. And oxygen concentrators were given to the public health center in campus. Apart from this, the core of NIT is entrepreneurship. We ran a competition for healthcare solutions for faculty and for students. And we supported a few projects there also. And so it was really the best part of it, the response we got from the alumni. Within 15 days, across the world, we got 2 crore rupees. And we were able to support every part of the ecosystem, whether it was students, alumni, faculty, and so it was really impactful initiative. One of the bigger initiatives we have done at Recap Chat. Okay, we are next. Okay, this is the vision. Rather number quoted 100 crore in our value 0 to it. So our vision is to see. We should be honest. We've been inspired by institutions like IIT Madras in this. They have a fantastic alumni ecosystem. We are learning from them also, and we want to make fundraising with specific causes. You can multiple. It could be scholarship, it could be research, it could be entrepreneurship, it could be grants for entrepreneurship, for example. There's a training set of entrepreneurship incubation today. Other way we getting students who are there. Under entrepreneurship, student entrepreneurship, the recent trend has been a lot of student entrepreneurs. Particularly, they're becoming entrepreneurs. We're supporting them also. I mentioned about the students. Another big initiative is one of our alumni, Mr. Ram Namajan, second for Bachelor. We initiated the collaboration with IIT Chicago and Mr. Raja will talk about. Okay, and IIT Madras. And he's offered us one which is big, which is he said he's willing to support students on an exchange program and scholarships for students to study abroad also. Joint PG program with international university. Directly one more slide. Okay. Broadly, these are the initiatives. The crux of this is the global alumni meet is not just a celebration. It is a platform where alumni will come together. More such collaborations between alumni and institutes will have another. And among the students network, more ideas will come out. Alumni will get better opportunities. Some students are coming out, so they get better opportunities. We are having entrepreneurship, which also people who can want to raise money, student entrepreneurs, and part of whatever. We have a club called RBC, which helps Oxford Research Club, which helps students get finance. We'll be entrepreneurship, we'll be celebrating big alumni, like all the celebrate alumni, we'll be networking with each other. The college in us will have a chance to meet entrepreneurs from across the globe, always find future planning for them. So, this is a great platform, not just celebration here, because when alumni meet, it's a great celebration, but that's just a base. It's more a platform for collaborating, getting together, and networking, and providing opportunities and taking care of each other. Because I think the power of the alumni is large. All big institutions world, the power of the alumni is one of the most powerful support systems to the institute. Thank you again. Any questions I'm open to. Thank you. Introduction பண்ணுறேன். என் பேர் ராஜா ரங்கநாதன். நான் இந்த பேஸ்ட் இன் San Jose,
சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதியிலேருந்து நான் வந்திருக்கேன். நாங்கள் விகேட் யூஎஸ்ஏ வந்து 2016-17 அந்த டைத்தில் வந்து நாங்கள் இன்கார்பரேட் பண்ணோம். The primary objective of the incorporation is we made it as a tax-exempt organization. எதுக்கு tax-exempt organization incorporate பண்ணிருக்கோம்னா, மேடம் சொல்றச்சு 48,000 அலுமை வந்து காலேஜ்லேருந்து வெளியில் வந்து பல நாடுகளில் பண்ணிருக்கிறாங்க. அதில் வந்து க்ளோஸ் டு 25% ஆஃப் த பாப்புலேஷன் யூஎஸ்ஏ இருக்காங்க. பட் எல்லாரும் நல்ல இதில் பொசிஷனில் இருக்காங்க. பட் நல்ல பொசிஷனில் இருக்கச்சு நீ படித்த கல்விக்கு நீ என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் கிவிங் பேக் டு யுவர் அம்மா மேட்டர். அதுக்கு ஓகே நம்ம டேக்ஸ் எக்ஸென்ட் தான் பண்ணணும்னா அவங்க என்ன பணம் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அது 100% டேக்ஸ் எக்ஸென்டட் பை தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஐஆர்எஸ். அந்த பணம் ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து இந்தியா காமிச்சு பல திட்டங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் இந்த 5-6 வருஷத்துல I think we have collected more than $2 million worth of money. Okay, which we have collected for various initiatives. அது குறிப்பிட்டதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த மேடம் உமாநாத் மென்ஷன் பண்ணாங்க. சண்முகராஜ் வந்து செமிகண்டக்டர் அதுக்காக அவர் வந்து அவரோட ட்ரஸ்ட்லேருந்து அவரோட காலேஜுக்கு டொனேட் பண்ணுறாரு. ஒன் செமிகண்டக்டர் வேர்ல்ட் வைட் எக்ஸாக்ட் பார்த்தோம்னா AI is highly revolutionized. For AI, data is very critical. But for the data to process, you need GPUs. So, அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா NVIDIA, Intel போன்ற கம்பெனிகள் வந்து சிப்பை டிசைன் பண்ணுறாங்க. So, semiconductor is given a high importance to the thing that is going to be for the next 5 to 10 years. So, keeping that in mind, அவர் பண்ண இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஒரு செமிகண்டக்டரில் காலேஜுக்குள்ள வைக்கிறது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் காலேஜ் ஒரு ப்ரொஃபஸர்ஸ் ஆல்சோ தே கேன் teach more and just come back with a lot of research and and also it can create a more staff idea. That's number one. Number two, இது வரைக்கும் நீங்கள் காலேஜ் மாலிகா பேசுறச்சு மாலிகா போனாங்க. wherever possible I use English knowledge. மாலிகா பேசுறதுனால ஸ்காலர்ஷிப் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். பட் இது வரைக்கும் கொடுத்த ஸ்காலர்ஷிப் எல்லாருமே இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் 4 வருஷம் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அவங்க மேற்படிப்புக்கு யூஎஸ் வராங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியல் எய்ட் டொனேஷன் தான் கிடைக்கிறாரு, ஃபண்டிங் தான் கிடைக்கிறாரு. அதுக்காக இந்த ஸ்டூடெண்ட் அப்ராட் ஃபெசிலிட்டி அப்ராட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வந்து ஐ திங்க் வி ஹவ் ஸ்டார்டட். அதுக்கு அதாவது இது 2 தான் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டியூரிங் த சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு ஒரு 4 weeks to 6 weeks ப்ரோக்ராம் போகிற மாதிரி அதுவும் ஸ்டார்ட் பண்ணுறோம். Number 2, காலேஜில் உள்ள faculties, professors, they can go to the universities, spend about 6 weeks program and then come back and take all the best practices and teach in the college. இது 2 பண்ணுறோம். இதுக்கு உதாரணமாக IIIT Illinois Institute of Technology in Chicago, ராம் ராமானுஜன் 1974 பேட்ச் அவர் வந்து இதை நிறுவிருக்கார். இது மூலமா அவர் பிராமிஸ் became scholarship to the students for summer internship. Number 2 for studying abroad. So இது வந்து 2வது இருக்கு USA சாப்டர் மூலமா நாங்கள் பண்ணுறோம். 3வது இந்த அடாப்டர் ஸ்டூடெண்ட் பண்ணாங்க. அடாப்டர் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஓகே நான் காலேஜுக்கு கொடுக்குறேன் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்க வேணும்னா இப்போ adopt anything is a big concept. I can adopt a road, I can adopt a building, I can adopt a park. அந்த வகையில் adopt a student நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோ 2 ஸ்டூடெண்ட்டோ I will vote 4 வருஷத்துக்கு அவங்களுக்கு கல்லூரிக்கு தேவையான எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அதான் திட்டம். அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்கு. ஏற்கனவே சில மக்கள் அமெரிக்காவில் உள்ள மக்கள்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பிடத்தக்கமான சீதாராமன் நாராயணன், கிருஷ்ணா சிவகுமார் இவங்கெல்லாம் ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதை வந்து நாங்கள் பெருசாக்கி கொஞ்சம் ப்ராட் பேஸ்டாக பண்ணோம்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட். அந்த சேம் டைம் அப்படி இதாகவே அவங்களுக்கு பணம் வசதிகள் கொடுத்தா டெஃபரெண்டாக அந்த ஈகோ சிஸ்டம் கொடுத்தா நல்லா படிச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்களோட
So that is the third thing. The last thing which I wanted to highlight is Madam Sonaka innovation lab ecosystem. How NIT Trichy வந்து innovationல வந்து தலை மிகச்சிறந்ததாக வளர்க்க வேண்டும் என்றால் அதுதான் 20 ஏக்கர் வச்சு நம்ம என்கேஜ் பண்ணுறாங்க. மொழியும் எவ்ரிபடி ஆல்சோ கோயிங் டு டிசைன் தி பில்டிங் எக்ஸெட்ரா. பட் இன்னோவேஷன் பார்க்கச்சு இன்னைக்கு அதே எல்லாருமே வந்து இந்தியா இஸ் பிகமிங் highly high forward innovation ecosystem. நிறைய ஸ்டார்ட் அப் வந்துச்சு. இன்னோவேஷன் இஸ் ஹேப்பனிங் ஹியர் and also important global capability center. I think by 2030 it is going to give about 10 lakh worth of jobs, in the Indian subcontinent. So it all the world are flocking towards India. எல்லா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் ஜிசிசியோட முதலீடுகள்லாம் நீங்க பாக்குறீங்க. பட் அமெரிக்காவில் உள்ள அலுவலக மாணவர்கள் இருந்தாலும் how do we make NIT Trichy a leading innovation powerhouse? Right? It could be research. So other I think everybody is trying to contribute. அது ஏற்கனவே திட்டத்தை நாங்கள் இப்போ சொல்லலாம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு மேடல் ஏற்கனவே நம்ம வச்சிருக்கோம். ஐஓடி லாப் ஏற்கனவே இருக்கு. அப்புறம் இதை தவிர வந்து ட்ரிபிள் ஐடி சிகாகோ வச்சு இது வரைக்கும் நம்ம காலேஜில் வந்து எம்டெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து இல்லை. இப்போ இருக்காங்க. இந்த ஜாயிண்ட் ப்ரோக்ராம் வந்து யுவர் டூர் அங்கே பண்ணுச்சு. when you do anything to do joint up பண்ணுச்சு definitely I think பல ஐடியாக்கள் உருவாகும். அதனால இதெல்லாம் இன்னோவேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து I wanted to few things about NIT USA. மக்கள் வந்து அமெரிக்காவில் வாழும் வளர்ந்த மாணவர்கள் வந்து எல்லாருமே வந்து உற்சாகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா they all want to give back to the college. ஓகே, அது வந்து நல்ல பிரதிபலிக்கும் எண்ணிக்கைனா 4ஆம் தேதி 1500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வராங்க. ஸோ அது வந்து மேபி நிறைய ஐடியாஸ் வரும். இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு ஃபேமிலி வச்சுருக்கோம். எப்படி இந்த பிராண்ட் NIT பிராண்டை டாப் 100 அக்ராஸ் த குளோப் கொண்டு வர மாதிரி அதுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அதில் நிறைய ஐடியாஸ் வரும். அதெல்லாம் நாங்கள் எடுத்து அப்படி செயல்படுத்தணும் என்று நம்புகிறேன்.